அங்க இருக்கிற புக் எல்லாமே எடுத்துட்டு அத மேல வச்சுட்டு, "இந்த இடம் எங்க ஓனர் தான் குடுத்தாரு. அவர் இறந்துட்டாருன்னு" சொல்றான். அப்புறம் தான் அவளும் சொல்றா, "என்னோட பையனும் இறந்துட்டான். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சுன்னு" அவ சொல்லிக்கிட்டு அப்படியே தூங்கிடுறா. காலைல எந்திரிச்சு பார்த்தா, சோஃபால இவள படுக்க வச்சு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவ எந்திரிச்சோனே அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம, இவ பாட்டுக்கு வெளிய வரா. அத ஜாயும் பார்த்துடுறான். அதுக்கப்புறம் ஃபின் லைப்ரரி போய் ஒரு புக் எடுத்துட்டு, அத அப்படியே படிச்சுக்கிட்டே நடந்து போறான். அந்த லைப்ரரியில வேலை செய்றவ அவன பார்த்து பயந்துட்டு புக் எல்லாத்தையும் கீழ போட்டுறா. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு அவ கேட்கறப்ப தான், "எனக்கு இந்த புக்க நான் இப்ப எடுத்துட்டு போகணுங்கிறேன். உங்ககிட்ட லைப்ரரி கார்டு இருந்தா குடுங்கங்கிறா." ஆனா அவன்கிட்ட லைப்ரரி கார்டு இல்ல. "நீங்க இந்த ஊருக்கு புதுசா?" அப்படின்னு கேட்கறா. ஆமாங்கிறான். அப்பன்னா நீங்க லைப்ரரி கார்டுக்கு எழுதி போடணும். அது வந்தோனே தான் நீங்க எடுக்க முடியுங்கிறா. அப்ப கரெக்ட்டா அங்க ஒலிவியா வந்து, "அவருக்கு புக்க குடுத்துருங்க. நான் லைப்ரரி கார்டு தரேங்கிறா." ஆனா நம்ம ஆளு, "நோ தேங்க்ஸ், எனக்கு வேணாம். நான் லைப்ரரி கார்டு வந்தோனே வாங்கிக்கிறேன்." அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஃபின் வந்து வீட்டுக்கு போய் பார்த்தா, வாசல்ல அந்த புக் இருக்கு. ஜாய் அங்கிருந்து, "ஒலிவியா தான் வச்சுட்டு போனாங்க." கலக்கு கலக்குன்னு கை காமிச்சு சிரிச்சுட்டு, "வா பீர் குடிக்கிறியா?" அப்படிங்கிறான். ஆனா வேணான்ட்டு ஃபின் உள்ள போயிடுறான். ஃபின் வந்து